நம்முடைய தலைவர் பெரிய மகிழ்ச்சியான இந்த நாமாலயம் உருவாவதற்கு முழுமுதல் காரணம் நம்முடைய தலைவர். அவரே இந்த நாமாலயத்துக்கு இடம் கொடுத்தார். இந்த பகவானுடைய சிலாரூபம் அவருடைய காண்பிடிச்சாங்க. அது இல்லாமல் போவது எல்லாமே அவருடைய ஏற்பாடுகள் நடந்தது. இங்கே மட்டும் இல்லை, அது தேவகோட்டையில் ஏகப்பட்ட நன்கொடைகள் வைக்கிறார். அவருக்கு தேவகோட்டையில் சேவை சேர்ந்தாலும் விருதுமே வந்திருக்காங்க. தலைவர்களுடைய பேச்சு கேட்கறதுக்கே நமக்கு ஒரு பொறுப்பினை இருக்கணும். அவரை உங்களிடையே பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பகவான் தெளிவு குருவின் திருவேலை காணும், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட தெளிவு குருவின் திருநாம சட்டம் பிடிச்ச முடிய உடல் செல்வார்கள் பேசுகிறார். பகவான் யோகி ராம் சூரத்குமார் சுவாமிகிட்ட சுவாமி பார்க்காதவங்க ரொம்ப போயிருப்பாங்க. சாமியினுடைய சிலையும் சாமியும் எல்லாம் ஒன்றுதான். பகவான் யோகி ராம் சூரத்குமார் அதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அந்த பெரிய ஹாலில் பெருகி செல்ல அந்த ஹாலில் ஒரு ரூம்ல இருக்காங்க. சாமி இருக்கும் பொழுது ஒரு பக்தரை பக்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு அந்த சிலா ரூபத்துல யாரோ பாதத்தை தடை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சாமி சொல்றார். சொன்னோன்னு பக்கத்துல ஓடி போய் சாமி அந்த நேரம் ஆயிடுச்சு, ராத்திரி 8-9 மணி ஆகுது. அப்ப யார் தலைவர்கள் பார்த்தா ஆரம்ப கால பக்தர் ஒரு அம்மா சாமியை நேர பார்க்க முடியலையே, அவர் உடல்ல சரியில்லை, பார்க்கல, தர்ஷனம் கொடுக்கல. அந்த நேரத்துல சாமியுடைய ஸ்டாச்சுவை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பாதத்தை தடவி கொடுக்குறாங்க. தடவி கொடுக்கும் பொழுது சாமி சொல்றாரு, அங்க போய் பாருங்கிறார். அவர் பாதத்தை தடவுன்னு அவருக்கு தெரியுது. அப்படின்னா சாமி இங்க யோகியாருடைய ஸ்டாச்சு வேற இல்லை, சாமி வேற இல்லை, அந்த சிலா ரூபத்திலே பகவான் இருக்கார். சுவாமியை பார்க்காதவங்க நம்ம சுவாமியை பார்க்கலையே அப்படிங்கிற வருத்தமே உங்களுக்கு வேண்டாம். இந்த சிலா ரூபத்தை பார்த்தாவே நீங்க சுவாமியை பார்த்த மாதிரி. ஏன்னா அவர் வாயாவே சொல்றாரு. அதாவது அந்த பாதத்தை யாராவது என்னுடைய பாதத்தை வருடி கொண்டு இருக்கின்றார்கள், சென்று பார் அப்படிங்கிறாங்க. அவர் அந்த ரூம்ல சாமி படுத்திருக்கார். இதை பார்த்துட்டு போய் ஒரு பக்தர் ஓல்டு டிவோட்டி, சீனியர் டிவோட்டி, ரொம்ப காலமா இங்க வரக்கூடிய பக்தர் தடையை கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சுவாமி எப்பொழுதும் தன்னை பிச்சைக்காரனே சொல்லுவார். தன்னை பிச்சைக்காரங்களுக்கு அந்த உலகம் இல்ல, மறு உலகம் இல்ல, 7 உலகத்திலையும் பிச்சை எடுக்க வேண்டிய பொருள் இல்ல சாமிட்ட. சாமி தன்னை தேர்ச்சி பெக்கர் பாருங்க, அழுக்கு படித்தவன் சாமி சொல்வார். அவரை மாதிரி தூய்மையானவன் இங்க கிடையாது, இறைவனே. ரமண மகிழ்ச்சி சொல்லுவார், நம்மளுடைய ஆன்மா, தெய்வம், குரு 3 ஒண்ணும்பர். பகவான் ரமணர் சொல்றது நம்மளுடைய ஆன்மா, தெய்வம், குரு 3 ஒண்ணு சேம்பர், 3 ஒண்ணுதான். அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா எப்படின்னா, நம்ம முதல் எத்தனை பிறவி எடுத்தோம்னு பகவானே சொல்றாரு. நம்மளுடைய முதல் பிறவி இறைவனிடம் இருந்து நம்மளுடைய ஆன்மா வரம்பு இங்க இருக்காங்க. இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் அவங்களுடைய பாடியை நினைக்கவே வேண்டாம். ஒவ்வொன்றும் அந்த ஆன்மா தான். அந்த ஆன்மா எங்கிருந்து வந்ததுன்னா இறைவனிடம் இருந்து வந்ததுதான் அந்த ஆன்மா. இறைவனிடமிருந்து வந்த பொழுது நம்ம 10 பிறவி எடுக்கிறோம், 100 பிறவி எடுக்கிறோம், 500 பிறவி எடுக்கிறோம்னா ஒவ்வொரு பிறவியிலும் சேருகின்ற அழுக்கு அதுல சேருது.
அதுல சேரும் பொழுது என்ன ஆயிடும்னா அந்த அழுக்கை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு திரும்ப நம்மளுடைய வேலையெல்லாம் இந்த ஆன்மா போய் இறைவனிடம் சேர வேண்டும். இந்த ஆன்மா வந்து இறைவனிடம் போய் சேரணும். ஆனா அந்த நம்ம எடுத்த பிறவியில சில அழுக்குகள் சேர்ந்ததன் காரணத்தினால என்ன மாதிரி ஒரு ஆன்மான்னா என்ன, உடல் இல்லைன்னு சொல்லி யோகியாளர் எப்பவோ சொல்லுவாங்க. ஆன்மா வந்து அழியாதது. ரொம்ப அனுபவபூர்வமாக நம்முடைய தலைவர் வந்து கூறினார். அவர்களுக்கு இந்த நாமாலயத்தின் சார்பாக நம்ம நன்றியை காணிக்காட்டோம். அடுத்து கௌரவப்படுத்துதல். முதலில் தலைவர் அவர்களுக்கு கோவிந்தாபுரம் செய்யணும். கோவிந்தாபுரங்கிறது இது காஞ்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது பெரிய பியூட்டி. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் வந்து அகண்டநாமம். அகண்டநாமம் சுவாமியுடைய ஸ்டாச்சு சுற்றி சுற்றி வந்து மத்தியானம் ஒரு 12 மணி 1 மணி கூட கர்டன் வந்து மேலே வட்டம் இல்லை. கர்டன் வட்டம் இல்லை. அது வந்து வெளியே வந்து மேலே இது போட்டு ஷீட்டு போட்டு சரியாக வெயில் வந்து அது வெயில் காலத்து போட்டுட்டாங்க. கர்டன் வட்டம் விட்டதை அதை அப்படியே வந்து படம் அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ முரளிதர சுவாமி சொல்லி இதை ஏற்பாடு பண்ணுது. 7 நாளைக்கு 7 ஊர்கள் வந்து நாமஜபம், அதாவது யோகிராம் சத்குரு யோகிராம் சத்குரு யோகிராம் தேவராயான்னு 7 நாள் சொல்லிப்படி பண்ணியிருந்தாங்க. அதில் திண்டுக்கலுக்கு ஒரு நாள் கொடுத்துருந்தாங்க. அகண்ட நாமம் காலையில் 6க்கு சாயங்காலம் 6 வரையும். அப்போது கருடன் வட்டம் விட்டதுன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் எண்ணிக்கை கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக போட்டு, அதாவது நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்லாம் இந்த பாவம் உன்னுடைய பாவம், இந்த புண்ணியம் உன்னுடைய புண்ணியம், எனக்கும் இந்த பாவத்திற்கும் இந்த புண்ணியத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சொல்லி கொடுக்க சாமி கும்பிட முடியும். என்னுடைய பாவம் இது உன்னுடைய பாவம், இந்த பூரத்தை என்னுடைய பாவத்தை பூரா உன்னை கொடுத்தன இறைவா, உன்னுடைய பாவம் உன்னுடைய புண்ணியம், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எனக்கு தெளிந்த அமைதியை கொடு. அதே மாதிரி என்னுடைய தர்மம் இது உன்னுடைய தர்மம், இது உன்னுடைய அதர்மம், எனக்கும் இந்த தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு தூய்மையான நெஞ்சை கொடு அப்படின்னு பகவான் சொல்றார். இது என்னுடைய நன்மை பகவான் கொடுக்கும் போது இது உன்னுடைய நன்மை, இது உன்னுடைய தீமை, இந்த தீமைக்கும் நன்மைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு அமைதி உண்மையும் சத்தியத்தையும் கொடு. அடுத்தது இது உன்னுடைய ஞானம், இது உன்னுடைய அஞ்ஞானம், இந்த அஞ்ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எல்லாம் உன்னுடையது. எனக்கு தூய்மையான மனதை கொடு. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து இறைவன்கிட்ட எல்லாத்தையுமே படைச்சிட்டோம்னு வச்சுங்க. வெளியே இருக்குன்றது வந்து நம்ம சாப்பிட்ற சாதம் தான். இங்க படைச்சிட்டோம்னா ஒரு ராமசுரத்து மாற்றப்பட்ட பிரசாதம் ஆயிடுச்சு. அதே போல இது எல்லாத்தையுமே நம்மளுடைய உள்ளதை கூட கொடுத்துடணும். டோட்டல் சரண்டர்னா அவற்றை பொருட்டோம்னா இந்த யோகி ராமசுரத்துமார்ங்கிற நாமம் என்னன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த நாமம். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல, அதாவது சொல்றான் சாமி எனக்கு நாமத்தில் சொல்ல வரல, நாமத்தில் என்னால் லயிக்க முடியல, அந்த மாதிரி நான் அந்த பிரார்த்தனை சாமிகிட்ட என்னால் நாமத்தில் சொல்ல முடியல, என்னால் நாமத்தில் லயிக்க முடியல, எனக்கு லயிக்கக்கூடிய சக்தியும் கொடு, எனக்கு வந்து எந்நேரம் உன்னை பற்றி நினைக்கக்கூடிய சக்தியும் கொடு. யாராவது பகவான் யோகி ராமசுரத்குமார் 7 நாள் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், இது 7 நாள் அங்கே இதில் சொல்லிட்டே இருந்தார். அவருடைய குருவிட பப்பா ராமதாஸ் அங்கே ஆசிரமத்தில் ஆனந்த ஆசிரமத்தில் 7 நாள் தூக்கம் இன்றி இரவு பகல் எதையுமே கவலைப்படாம எந்நேரமும் நாமம் சொல்லிட்டே இருந்தார். ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் சொல்லி முடிச்சவர் எங்க போறாங்க, திருவண்ணாமலைக்கு போறேன்னு சொன்னார். இதே தான் ரமண மகரிஷியும் அவருடைய முதல்ல வந்து அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரமானதை எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னா அண்ணாமலையிலிருந்து வந்திருக்கோம்.
அது இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அந்த திருவண்ணாமலை. ஞான தபோகுணர்களையும் இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது திருவண்ணாமலை. அங்கே அப்படி போயிடறாங்க. அதுல என்னன்னா, நம்முடைய பகவான் யோகி ராம்சூரத்குமார் அவர்கள் செய்த வந்து அற்புதம். ஒரு மகான்களும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த அவதாரங்கிறது அடிக்கடி எடுக்கிறது இல்லை. அவரே வந்து அந்த ராம்சூரத் அவதார தான் ஒரு அவதார புருஷர் அப்படிங்கிறத பல காலம் வெளியே காமிக்காம இருந்தாங்க. பிறகுதான் அவர்கள் காமித்தார்கள். அவர்களிடம் வந்து அந்த இடம் இப்போதைக்கு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அக்கிரகார கொள்ளை. அதில் வந்து பகவான் யோகி ராம்சூரத்குமார் வந்து உடல்நிலை சரியில்லாத கடைசி நேரத்தில், இறுதி நேரத்தில் அவங்க அறையில் இருந்தாங்க. அப்போ நான் வந்து இதை முன்னாடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது நான் வந்து பார்க்குறது, சாமியை பார்க்கறதுக்காக சென்னை சென்றேன். அங்கேயும் சாமியை பார்க்க முடியல. திருவண்ணாமலை வந்தேன், அங்கேயும் பார்க்கறதுக்கு உள்ள விடலை யாரையும். அப்போ நவம்பர் 27 ஆயிடுச்சு. நான் எப்பவும் சாமிகிட்ட இருக்கும் போதே கேட்டு 2 காரியத்தை செஞ்சு வந்துட்டே இருக்கேன். என்னன்னா, இந்த ஜெயந்தி விழாவை 1ஆம் தேதி அன்னைக்கு தேவகோட்டையில் கொண்டாடிட்டு இருந்தோம். 20 அந்த சாமி இருக்க காலத்திலேருந்து அவங்களுடைய அனுமதியின் பேரில் கொண்டாடிட்டு வந்தோம். அங்கே ஒரு 500 பேருக்கு ஒரு சன்மார்க்க சங்கத்தில் சாப்பாடெல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணிட்டு, அதுக்கு வந்து நம்ம 1ஆம் தேதி அங்கே போகணும், இங்கே போய் இருக்க முடியாது அப்படின்ட்டு பாதத்தை போய், அந்த பாதங்கள் சாதாரண சாமியுடைய ஸ்டாச்சு, திண்டுக்கல் ரொம்ப குறிப்பிட உள்ள ஊர் திண்டுக்கல். நம்ம வந்து உடலை பற்றி யோசிக்க வேண்டாம், ஆன்மாவை பற்றி யோசிக்கணும்னு சுவாமி சொல்றாரு. அதே தான் ரமண மகர்ஷின்னு சொல்றாங்க. எல்லா மகான்களும் சொல்றது நாம் ஆன்மாதான், நாம் உடல் அல்ல. திண்ணப்பன் தான், திண்ணப்பன்கிற வந்து அந்த ஆன்மா, அது குறிப்பிடறதுக்காக சொல்றாங்க. அந்த ஆன்மா வந்து ஒன்று தூய்மையானது. முதலில் தூய்மை, எல்லாருக்கும் தூய்மையா இருக்கணும். அன்பு, அமைதி, அன்பு, அமைதி, தூய்மை, மகிழ்ச்சியா இருக்கணும் ஆன்மா. அந்த மகிழ்ச்சிக்கு பிறகு சக்தியோடு இருக்கக்கூடியது ஆன்மா. அதற்கு மேல வந்து ஞானத்தோடு இருக்கக்கூடியது ஆன்மா. உங்களுக்கு இருக்கிறது பழமும் இருக்கு. ஞானம், பேரானந்தம், இந்த 7 பிரிவுகளாக அந்த ஆன்மா நம்மகிட்ட இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியது வந்து தூய்மை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சக்தி, ஞானம், பேரானந்தம். இது பூரா சேர்ந்துதான் நம்மளுடைய ஆன்மாவில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா, நெற்றி புருவத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடியது ஆன்மா. அதுதான் உயிர். பகவான் யோகி ராம்சூரத்குமார் அந்த இந்த கவரை தூக்கி எடுத்து அந்த சின்ன புள்ளி கீழே விழுந்து மாய்ந்து விட்டது. அப்ப அவர் நினைக்கிறாரு, முதல்ல அந்த உருவம் இருக்கு, அதே உருவம் இப்பவும் இருக்கு, அந்த உடல் இருக்கு. தூக்கிட்டு கங்கை கரைக்கு ஓடுறாரு, தண்ணி ஊற்றுறாரு சாமி. அப்ப என்ன மறந்து அந்த சக்தி, அந்த இயக்கினது வந்து அந்த உடலை இயக்கினது அந்த உயிர். உயிருங்கிறது என்ன? அந்த ஆன்மா. அதுதான் நமக்கு எல்லாரும். நம்முடைய ஆனந்த, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, இது எல்லாத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆயிடும்னா, நம்மளுக்கு தூய்மையை விட்டுட்டு வந்து அடுத்த பிறவி வரும் பொழுது, ஒரு பிறவி எடுத்துட்டு அடுத்த பிறவி போகும் பொழுது முதல் பிறவியில் உள்ளது அப்படியே போயிடுது. அதில் உள்ளது பூரா வந்து அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு தான் நம்ம வாரோம். அதுக்கு தூய்மை எல்லாமே இருக்க வேண்டும். அதுதான் பகவான் யோகி ராம்சூரத்குமார் புரியும். உதாரணத்துக்கு இதுல வந்து செல்ஃப் சரண்டர் சாமி அடிக்கடி சொல்லுவார். டோட்டல் சரண்டர், சரண்டர்னா சரணாகதி, டோட்டல் சரண்டர்னா முழு சரணாகதி. இறைவன்கிட்ட போய் முழு சரணாகதி அடைஞ்சிடும். ராமசூரத்குமார் வந்திருக்கீங்கன்னா அந்த நாமத்தினுடைய மகிமை சாதாரணமா இருக்காது. இந்த நாமத்தை நீங்க உங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது இந்த நாமத்தை சொன்னீங்கன்னா, இந்த நாமம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில ஒரு ஆள் மூலம் வந்து உதவி செய்யப்படும். Whenever you are need of help, you chant Yogi Ramsurathkumar and the help will come automatically. அந்த உதவி வந்து அப்படி அந்த நேரத்திலே தன்னை அறியாமல் செய்யக்கூடியது அந்த நாமம். அந்த நாமத்துக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த நாமம்.
டோட்டல் சரண்டர், முழு சரணாகதி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆள் இருக்காரு. அந்த பையன் அதாவது விஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருக்காங்க பார்க்கடல்ல. அப்ப விஷ்ணு என்ன பண்றாரு, எந்திரிச்சு ஒரு பக்தன் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு எனக்கு உதவி வேணும்னு பதறான். அதை கண்டு நான் அவனை பார்க்க போறேன்னு விஷ்ணு எந்திரிச்சார். மகாலட்சுமி இருக்காங்க. போன விஷ்ணு கொஞ்ச நேரத்தை திரும்ப வந்தார். ஏன் வந்துட்டு இல்லைன்னு கேட்கிறார். அதுக்கு முதல்ல அடிச்சான், அடி வாங்கிட்டு இதை காப்பாத்து நாராயணா ஓம் நமோ நாராயணா, என்னை காப்பாத்து நான் எந்திரிச்சு போனேன். போன கொஞ்ச நேரத்துல அவன் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டான். எந்த பக்தன் ஓம் நமோ நாராயணான்னு சொன்னானோ அந்த பக்தன் எதிர்த்து திரும்ப அவனை அடிச்சுட்டான். அடிச்ச பிறகு எனக்கு வேலை இல்லை. முதல்ல இருக்கும்போது சரண்டர், நாராயணா காப்பாத்துங்கிறாப்ல. பாஞ்சாலி கத்தும் பொழுது கிருஷ்ணா கண்ணான்னு கத்தும் பொழுது அப்ப இந்த நாமத்தை கேட்ட ஓடி வரான் கிருஷ்ணன் கண்ணன். அதே மாதிரி நமோ நாராயணான்னு கத்துன பொழுது நான் ஓடி போறேன், உதவிக்கா போறேன். ஆனால் அடுத்த நிமிஷம் இவன் அடிக்க ஆரம்பிச்ச பிறகு முதல்ல அவன் என்ன பண்ணான், அதாவது நாராயணன்னா இறைவனை நம்பினான். ராம் சரத்குமார்னா ராம் சரத்குமார் நம்பினான். அவனே அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் தன்னை நம்புறான். நான்கிறது வந்தது, அங்கே நான்கிறது வந்தது, நீங்கிறது போயிடுது. அதாவது முதல்ல அவன் போன பிரகாரம் அதே நேரத்தில் உதவிக்கு போக முடியாத காரணம் நான்கிற அகங்காரம். இந்த அகங்காரம்ங்கிறது ரொம்ப ஆபத்தானது ஆன்மீகத்துல, லைஃப்ல. ஆன்மீகம் எப்படி அகங்காரம் அவ்வளவு நல்ல இதுன்னு சொன்னால், ஒரு சிறு தவளை அது ஒரு கூடு, அந்த இதுல ஒரு வலை வெட்டி நிற்கிறது. வலையில உட்கார்ந்து உள்ள படுத்திருக்கிறது தவளை. அப்போ ஒரு யானை கடந்து போகுது. அந்த இதை யானை கடந்து போது யானை கால் தூக்கி வைக்குது. அந்த தவளை போன பிறகு அந்த காலை தூக்கி வச்சு யானை போன பிறகு என்ன பண்ணுது, இந்த தவளை ஆகா நம்ம தாண்டி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அகங்காரத்தோட போறேன்னு சொல்லி அந்த தவளை தன்னுடைய காலை உதையினான் யானைய. அந்த யானை அந்த கையில ஒரு ரூபா காயின் தர முக்கியம். இந்த தவளைகிட்ட ஒரு ரூபா காயின் மட்டும் இருந்துச்சான். அதுக்கு உதஞ்சிச்சான். உடனே யானை போயிடுச்சான். அப்ப என்னன்னா அந்த ஒரு ரூபாய் இருக்குங்கிற அகங்காரம், அந்த ஆணவம், அந்த ஆணவத்தினால அது என்ன பண்ணிடுச்சு, தன்னோட ஒரு ரூபாய் இருக்குங்கிற ஆணவம், பணமும் வந்துட்டாவோ புகழும் வந்துட்டாவோ எந்த ஆணவமே இருக்கக்கூடாது. ஆணவம் அகங்காரம் மூன்று மலங்களை முதல்ல நீக்கணும். அப்புறம் நம்ம அம்பாள் ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, அதாவது இன்னைக்கு கையில புஷ்பத்தை எடுத்துட்டு போய் அம்பாள்கிட்ட போடுறாங்க. அது சொல்ற சுவாமி, அதாவது என்னை பொறுத்தவரையும் யார் ராமராக அவதரித்தாரோ, யார் கிருஷ்ணராக அவதரித்தாரோ, அவர் யார் ராமகிருஷ்ணராக அவதரித்தாரோ அவர் தான் பகவான் யோகி ராமசரத்குமார். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் எத்தனையோ அவதாரங்கள் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லி, யார் இந்த மூன்று அவதாரங்கள்லயும் ராமர் கிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் பிறகு பகவான் யோகி ராமசரத்குமார். அந்த பகவான் யோகி ராமசரத்குமார் அப்ப சொன்னாரு, நம்ம அம்மாட்ட கொண்டு கொண்டு சாரதா நம்ம அப்பா அவரோட பேசணும். நம்ம வேண்டியிருக்கணும், அவருக்கு தெரியும். அவர் எல்லாத்தையும் கொடுப்பார், யாரையும் போப்பார். போன வருஷம்னா நான் ரொம்ப சிரமப்பட்டு உடல்ல சரியில்லாத இருந்தது. நான் என்னால் எந்திரிச்சு கூட முடியல, இந்நேரம் தூங்கிட்டே இருந்தேன். அப்போ நினைப்பு தான் அவரை சொல்லக்கூட இல்லை, நாம திரும்ப சொல்லலை. அந்த நேரத்திலேயும் அவர் இருந்து வியாதியை குணப்படுத்தி சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தார். அவரை பொறுத்தவரை பகவான் யோகி ராமசரத்குமாருக்கு அபூர்வமான ஒரு தெய்வம். அதுதான் ரமண மகர்ஷி சொன்ன மாதிரி, உங்களுடைய ஆன்மா நீங்க எங்கே போய் தேடக்கணும், உங்கள் உள்ளத்திலே இருப்பார். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அடையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. மாணிக்கவாசகர் சொல்வார், நம்முடைய ஆவி பொருள் உடல் உடைமை எல்லாத்தையும் அவற்றை கொடுத்தோம். அதான் டோட்டல் சரண்டர். அன்றே எந்த ஆவியும் உடல் உடைமை எல்லாமும்
குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டுலையோ. இங்க வந்திருக்க அத்தனை பேரும் இங்க யோகிராம் சிவகுமார் ஜெயந்திக்குன்னு வந்திருக்கீங்க. வந்திருக்க அத்தனை பேரும் ஆட்கொண்டவர் உங்களை ஆட்கொண்டு விட்டார், இல்லாட்டி இங்க வந்திருக்க மாட்டியா? அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இன்றொரு இடையூறு எனக்குண்டோ. நீ ஆட்கொண்டவர் எனக்கு இடையூறு எப்படிங்க வரும்? அதாவது இன்றொரு இடையூறு எனக்குண்டோ. என் தோல் 8 தோல், முக்கண் 3 கண், என் தோல் முக்கண் எம்மானே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. நான் செய்யக்கூடியதுல நன்மை தீமை அதான் மாதிரி சொல்றேன். நன்மையும் உன்னை கொடுத்துட்டேன், தீமையும் நீ தான். இந்த தீமை உன்னுடைய தீமை, இந்த நன்மையும் உன்னுடைய நன்மை. எனக்கும் ஒண்ணு இல்லை, எனக்கு தூய்மையை கொடு, எனக்கு அன்பை கொடு, எனக்கு அமைதியை கொடு, எனக்கு சக்தியை கொடு. இது பூரா ஆன்மாவுக்கு சொல்றேன். அப்ப நான் அவ்வளவு சக்தி வாய்ந்து இருக்கோம். பிடிச்சிங்க விட்டாருங்க. ஏன்னா இந்த சிலை முன்னாடி இந்த கதவு கட்டிங்களா, 2 கதவுலையும் சாமி இங்கேருந்து கூட்டு கொண்டு போனாங்க. திண்டுக்கல்ல இருந்து வீடு கட்டி இந்த வீட்டுல முன்னாடி யோகியாருடைய ஸ்டாச்சு, யோகியாருடைய படத்தை செஞ்சு ஆசாரி செஞ்சு வச்சு கொண்டு போய் சாமிகிட்ட கொண்டு போய் கொடுப்போம். பேர் வைக்கிற வீடு வைக்க அந்த வீட்டுக்கு பேர் வைக்கும் போது என் மனசுக்குள்ளே என் ஒய்ஃபுக்கு சொல்லுங்க, நானும் ஒய்ஃபு தான் போகிறோம். போகும்போது கூட என்ன நினைச்சிட்டு போனா யோகிராம் சிவகுமார் இல்லைன்னு வைக்கணும்னு நினைச்சுட்டே போறேன். சாமிகிட்ட போனவங்க, சாமி வீடு கட்டிட்டோம், கிரகப்பிரவேசம் வைக்கிறோம், அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு பேர் வைக்கிறாங்க சாமி. ஓ வீடு கட்டியாச்சா, அந்த வீடு யாரு இருந்து மேற்பார்வை பார்த்து கட்டினது அப்படின்னு சாமி. சாமி நான் காலேஜுக்கு போயிட்டேன் சாமி, வீட்டில் ஒய்ஃபு தான் சாமி. வாட் இஸ் யுவர் நேம்? சாமி சாமி உண்மையாள் இல்லமும் வச்சிருவோம். ஆனா நான் சாமி உன் பேரை வைக்கணும்னு நினைச்சா நீ அவன் உண்மையாள் இல்லம் வச்சிருன்னு நான் 10 வருஷம் வைக்காம இருக்கேன். உண்மையாள் இல்லம் கடைசியில சாமி இது பண்ண யோசிச்சு பார்த்தேன், சாமிகிட்ட மீறினதே இல்லையே, இதே வைக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் உண்மையாள் இல்லம்னு சொல்லி போடுச்சு. அதுக்கண்ட அதை அப்ப துண்டு போன இவ சாமி தடையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப திண்டுக்கல்ல ஒரு மந்திர் வரும், நாமாலயம் வரும், அந்த நாமாலயத்துக்கு கதவு வரும். அந்த கதவுல நான் இருக்க போறோம்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பண்ணி கொடுத்தது. திண்டுக்கல்ல நாமாலயத்துல கதவு வரும், கதவுல நம்மளுடைய நான் தடையை கொடுத்த அந்த இது படம் வரும்னு சொல்லி சாமி அன்னைக்கே திண்டுக்கல்ல ஒரு மனசுல வச்சு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு நேரம் ரொம்ப சந்தோஷம். சுவாமியுடைய சிலாரூபம் திண்டுக்கல்ல தான் பூர்த்தியானது. திண்டுக்கல்ல தான் கம்ப்ளீஷன் 4 பகுதியை சேர்த்து பண்ணது. அதை பண்ணி திரும்ப இங்கிருந்து கொண்டு போய் திருவண்ணாமலையில் வச்சோம். வண்டியில கொண்டு போனோம், பின்னாடி கார் போய் திருவண்ணாமலையில் வச்சோம். அப்ப இந்த சிலாரூபத்தை கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தாங்க, பிறகு சுவாமி பார்த்தாங்க. அவ்வளவு சக்தியும் தனக்கு இருந்த அவ்வளவு சக்தியும் அந்த சிலையில அப்படி செலுத்தி விட்டார்கள். அந்த சிலையை போய் தொட்டு கும்பிட்டு என்ன உங்களுடைய குறைகளோ சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் எல்லாமே சாங்ஷன் ஆகும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அந்த சிலை, சாதாரணம் அல்ல. அவ்வளவு யோகிராம் சிவகுமார் நாமத்தை இந்நேரம் காலையில் வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, போய் அதை கும்பிட்டு வாங்க அப்படிங்கிற. சாமி இருக்கும் பொழுதே அந்த ஸ்டாச்சுவை கடைசி காலங்களில் கும்பிட்டு வச்சுருவாங்க. நாமளும் இந்த ஸ்டாச்சுவை கும்பிட்டேன். உன்னை அங்கேயும் பார்க்க முடியல, இங்கேயும் பார்க்க முடியல, ஒன்னாந்தேதி தேவட்டில் இருப்பேன், எப்படி சாமி பார்ப்பேன் அப்படின்னு போயிட்டு ஜஸ்டிஸ் அருணாச்சலம் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் என்னங்க அப்படின்னா, அப்போ நான் போகணும்னு அவருக்கு ஒரு மெசேஜ் வந்து, சாமிக்கு என்னென்ன சூப் கொடுங்க, அது கொடுங்க ஒவ்வொன்றா. அதை படித்து பார்த்தாரு. பார்க்கும்போது சாமிக்கு இருந்து ஒரு ஆள் என்னென்ன தூக்கி வச்சுட்டு சாமிகிட்ட கொண்டு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை அனுப்பிச்சு வச்சாரு. அந்த மெசேஜை எடுத்துட்டு போய் சாமிகிட்ட கொடுத்த சாமியை தூக்கி எறிஞ்சிட்டு மேக் அரேஞ்ச்மெண்ட் டு see the devotees immediately அப்படின்னாரு. அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க சீக்கிரம், எல்லா பக்தர்களையும் பார்க்கணும். நான் உடனே அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. நானும் பார்த்தேன். அப்போ ஜஸ்டிஸ் கேட்டாரு, இது என்னையா பண்ணா என்ன பண்ணும்.
இப்போ எல்லாரும் சாமி அடுத்த நிமிஷம் நான் 3 நாளா யாரையும் பார்க்கல, எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம். உடனே சாமியை பார்த்தோம். அன்னைக்கு பார்த்தோம்னா எனக்கு நிறைவாக சுவாமியை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 1 hour 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் பக்தர்கள்லாம் நீ இப்படி சாப்பிட்டு வாங்க நான் அனுப்பிச்சுட்டாங்க, ஏன்னா சில விஷயங்களை பேசுறதுக்காக சொன்னாங்க. அப்புறம் பக்தர்கள் போனாங்க. அப்போ பகவான் யோகி ராமசுமாருங்கிறது, அதாவது என்னைய திருவாசகம் பண்ணி அப்படின்னாங்க. சிவபுராணம் ஒப்பிக்க சொன்னாங்க. சிவபுராணம் 4-5 பேர் சேர்ந்து ஒப்பிக்க சிவபுராணம் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ண, சிவபுராணம் படிக்க சொன்னாரு. சாமி எதை சொன்னாலும் ஒரு இடத்துல உட்கார சொன்னாலும் இந்த இடம் மாறினா உட்கார முடியாது. எப்போ போக சொல்றாலோ அப்பதான் போகலாம். நம்ம போனோன்னு எந்திரிச்சு அடுத்த ஆளை பார்த்துட்டு போற மாதிரிலாம் போக முடியாது. யோகியாட்ட போய் உட்காந்துட்டா எப்போ போக சொல்லலாம் அப்பதான் போக சொல்லலாம். அவர் பணம் கொடுத்து அனுப்பிப்பாங்க. அவருக்கு வெறுங்கையோட வரமாட்டோம். அவருடைய நாமத்தை பற்றி பார்ப்பாங்க. நம்ம பார்க்கும்போது சாமி வேற எங்கேயே பார்ப்பாரு. ஆனால் நம்ம எங்கேயும் பார்க்கும்போது சாமி நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிடுவார். அவர்கிட்ட எவ்வளவோ பட்டிருக்கோம். நான்லாம் ஒரு சைஃபர் இல்லை, சைஃபருக்கு சைஃபர். அவரால் நான் வாழ்ந்துருக்கேன். அவ்வளவு ஒரு சக்தியான தெரியும். அந்த நாமங்கிறது யோகி ராமசுமாருங்கிற நாமம் அது சாதாரணம் அல்ல. அவருடைய என் தந்தையினுடைய நாமம்னு சொல்லுவார். எல்லாம் என் தந்தைன்னே சொல்லுவாங்க. எல்லாமே அவரே தான். ராமசுவரம் அதை சொல்ல, யார் ராமர், யார் கிருஷ்ணர், யார் ராமகிருஷ்ணர், அவர் தான் பகவான் யோகி ராமசுவரம். அது எந்தவித கருத்து மாற்றமும் கிடையாது. நீங்க அவர் நினைங்க உள்ள நினைக்கும் போது அவருக்கு எதையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கொடுப்பார். இன்னைக்கு 107வது ஜெயந்தி விழா. இன்னைக்கு பகவானுடைய 107வது ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. அதுவும் போன வாரம் அங்கே இருக்கிறது நான் தான் சொன்னேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல அப்படிங்கிறதா கேட்டுச்சு. ஏன்னா வருஷம் முன்னாடியே என்னால் வர முடியாது. எனக்கு ஸ்கூல் பிள்ளைகள் நாமம் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி சன்மார்க்க சங்கத்தை இருக்கு. அதுக்கு வர முடியாதுங்கிறதுக்காக இந்த வாரம் கேட்டோம். பகவான் யோகி ராமசுவரகுமார் பொறுத்தவரையும் எப்படி திண்டுக்கல்ல அது அபூர்வம்னா, இந்த சிலை இங்கே செஞ்ச சிலை அது என்னை வரலாற்றிலே பதிக்கப்பட்டது. திண்டுக்கல்ல தான் சிலை உருவானது. அதே மாதிரி அங்கே உள்ள பாதங்கள், அந்த பாதத்தை சுவாமி சமாதியான பிறகு செஞ்ச பாதம். அந்த பாதத்தை தொட்டு கும்பிட்டு நீங்கள் போய் உள்ள விட எனக்கு 4 பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். உடலில் சரியில்லாதவர்கள் குடும்பத்தில் எத்தனையோ நமக்குள்ள கஷ்டத்தில் ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு பிறப்பு. இவரை பொறுத்தவரையும் மனிதர்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை துடைத்துடுவார். இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞானங்கும் துன்பம் தொடர்வெடுத்து ஜோதியாய் அங்கமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டான் ஊர்ன்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்வார். நம்முடைய இன்பத்தை கொடுப்பார், துன்பத்தை பூரா நீக்கிடுவார். நம்ம கூடவே இருப்பார் சுவாமி. வேண்டத்தக்கது அறிவோய், வேண்ட முழுவதும் தருவோய். சாமி நமக்கு என்னென்ன தேவையோ அதை புறப்படுத்த. வேண்டத்தக்கது அறிவோய், வேண்ட முழுவதும் தருவோய். வேண்டி என்னை பணிகொண்டார், வேண்டி யானும் உண்டு நல்லார், யானும் அறிவை வேண்டி நல்லார். வேண்டும் பரிசோடு உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பன்றேன் மாணிக்கவாசகர். நமக்கு என்ன தேவையோ அதை பூராத்தையும் நம்ம பூரணமா கேட்கலாம். நம்ம அப்பாவோட பேசுறது, யார்கிட்ட பேசுறோம்? நம்ம அப்பாவோட பேசுறோம்.